ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஆண்டு கடைசி கிரகணமாக நிகழக்கூடிய இந்த சந்திர கிரகணமானது என்றைக்கு நிகழப்போகிறது, என்ன நேரத்தில் நிகழப்போகிறது, ஆகஸ்ட் 28 நிகழக்கூடிய இந்த சந்திர கிரகணமானது 12 ராசிகளில் எந்த ராசிக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையில் அமையும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக சந்திர கிரகணம் அப்படின்றது கதிரவன், புவி மற்றும் நிலவு ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரப்போ சூரியனுடைய ஒளி நிலவின் மீது படாமல் புவியுடைய நிலவை மறைக்கக்கூடிய நிகழ்வை தான் நம்ம சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நிலவு மறைப்பு அப்படின்னு சொல்லலாம். இது எப்போ நிகழும் அப்படின்னா, பௌர்ணமியுடைய முழு நிலவு நாளில் மட்டும்தான் இப்படி ஒரு விஷயம் அப்படின்றது சாத்தியமாகும். அப்போ சூரியனுக்கு நிலவுக்கு இடையில பூமி நேர்கோட்டில் அமையக்கூடிய எந்த நேரத்தில் தான் இந்த சந்திர கிரகணம் அப்படின்றது நிகழுங்க. இந்த சந்திர கிரகணமானது ஆண்டினுடைய கடைசி சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. 12 ராசிகளில் இந்த சந்திர கிரகணம் எந்த ராசிக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும், கர்ப்பிணி பெண்களுக்கு என்னென்ன விஷயங்கள் அப்படின்றது செய்யக்கூடாது, இந்த ராசிக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதிலிருந்து தப்பிக்க என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்னு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான தகவலை தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் எங்கேருந்து எந்த இடத்துல என்ன ஊர் என்ன நாட்டில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. ஏன் புதுசாக ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க எந்த நாட்டில் இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா இந்த சந்திர கிரகணமானது நம்மளுக்கு தெரியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாங்கள் அதை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட சொல்கிறோம். இந்த ஆண்டுடைய 2வது மற்றும் கடைசி சந்திர கிரகணம் ஆகஸ்ட் 28 நிகழுதுங்க. இருந்தாலுமே இந்த கிரகணம் இந்தியாவில் பார்க்க முடியாது அப்படின்றதால சூதக காலம் எனும் கிரகண தீட்டு நேரம் எதுவும் செல்லுபடி ஆகாது அப்படின்னு ஆன்மீக ரீதியாக சொல்கிறாங்க. இருந்தாலுமே இந்த கிரகணத்தால் தனி மனித வாழ்க்கையில் சில தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படின்னுமே சொல்கிறாங்க. 12 ராசிகளின் மீதும் இந்த சந்திர கிரகணம் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, ராசி சக்கரத்தில் 1வது ராசியாக இருக்கக்கூடிய மேஷ ராசியினருக்கு, இந்த மேஷ ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த சந்திர கிரகணமானது சற்று சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் தாங்க இருக்குது. சில முக்கிய தொழில் தொடர்பான வாய்ப்புகள் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக இடமாற்றம் அப்படின்றது ஏற்பட அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் ஏதாவது வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க, வேறு வேலை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இதுக்கு நீங்கள் ஒரு உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் அப்படின்றது கிடைக்கும். பயணங்கள் தொடர்பாக நீங்கள் ரொம்பவே எச்சரிக்கையுடன் இருப்பது உங்களுக்கு நல்லது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, ராசி சக்கரத்தில் 2வது ராசியாக வரக்கூடிய ரிஷப ராசினருக்கு இந்த சந்திர கிரகணமானது நிலுவையில் உள்ள பணிகளை முடித்து தரக்கூடிய ஒரு சந்திர கிரகணமாக தான் இருக்குது. தொழில் தொடர்பாக இந்த ரிஸ்கையும் எடுப்பது தவிர்ப்பது நல்லது. நீங்கள் ஏதாவது தொழிலில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது ஒரு புதிய விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஏதாவது ரிஸ்க் இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் அதை தவிர்ப்பது தான் உங்களுக்கு நல்லது. இந்த கிரகணம் முடிந்த பிறகு நீங்கள் நீராடி அருகில் இருக்கக்கூடிய சிவாலய தரிசனம் செய்வது இந்த ரிஷப ராசியினருக்கு நன்மையை கொடுக்குங்க. இந்த வீடியோ பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் ரிஷபராசி அப்படின்னா, ரிஷபராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் யாராவது ரிஷபராசினராக இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்துடைய தாக்கம் நேர்மறையான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் தாங்க இருக்குது. அதே சமயம் உங்களுடைய உடல் நலம் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் ரொம்பவே கவனம் செலுத்துவது உங்களுக்கு நல்லது. தேவையற்ற சண்டைகள் மற்றும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். நீங்கள் ஏதாவது தேவையில்லாமல் சண்டை போடுறீங்க, வாக்குவாதம் செய்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு ஆபத்தான முடிவாக தான் இருக்கும். நீங்கள் நீண்ட தூரம் பயணம் போகிறீங்க அப்படின்னா அந்த பயணத்தை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. இந்த மிதுன ராசிக்காரங்க கிரகணம் முடிஞ்ச அப்புறமா வெள்ளை நிற பொருட்களை தானமாக கொடுப்பது உங்களுக்கு நல்லதுங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, கடகராசி. கடகராசியினருக்கு இந்த சந்திர கிரகணத்துடைய தாக்கம் வேலை மற்றும் தொழில் தொடர்பாக சவால்களை தரக்கூடிய ஒரு கிரகணமாக தான் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் இந்த கிரகணம் நிகழ்வு அப்படின்றது நடக்க இருக்குங்க. உடல் நலம் பிரச்சனைகள் அப்படின்றது உங்களுக்கு நிறையவே இருக்கும். நீங்கள் உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய
ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. உங்களுடைய தாய் மற்றும் வாழ்க்கை துணையினுடைய உடல் நலனில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய நேரம். நிறுவனம் முடிந்த பிறகு அவங்களுடைய வெள்ளை நிற இனிப்புகளை நீங்கள் தானமாக கொடுக்கலாம். அதாவது இந்த சந்திர கிரகணம் முடிஞ்ச அப்புறம் நீங்கள் வெள்ளை நிற இனிப்புகளை யாருக்காவது தானமாக கொடுக்கலாம். அடுத்ததாக சிம்ம ராசியினருக்கு இந்த சந்திர கிரகணமானது எதிர்பாராத உடல்நல பாதிப்பை சந்திக்கக்கூடிய காலமாக இருக்குது. சிலருக்கு தொழில் மற்றும் பணியிடம் தொடர்பான சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. நீங்கள் கிரகணத்திற்கு அப்புறமா அரிசியை தானமாக கொடுக்கலாம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கன்னிராசியினர். கன்னிராசி அன்பர்களுக்கு ஊடகம் எழுத்துத்துறையில் இருக்கிறவங்க நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவது நிதானம் தேவை. குறிப்பாக உங்களுடைய உடல் நல சிறப்பு கவனம் அப்படின்றது தேவைங்க. உறவுகளில் ஏற்ற இறக்கத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா துலாம் ராசி. துலாம் ராசியை சேர்ந்தவங்க பண பரிவர்த்தனை விஷயங்களில் ரொம்பவா கவனமாக இருப்பது தேவை. முடிஞ்ச வரைக்குமே பண பரிவர்த்தனைகளை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். வாகனம் ஓட்டுறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா ஓட்டுறப்போ சில காயங்கள் ஏற்படவுமே வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் ஏதாவது காதல் விஷயங்களில் ஈடுபட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த காதல் விஷயங்களில் கருத்து வேறுபாடுகளால் உங்களுக்கு சிரமத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணம் எப்படி இருக்குது அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில் கவனம் தேவைப்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நிதி விஷயங்களில் கூடுதல் எச்சரிக்கையும் பண இழப்பும் ஏற்பட நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் எது செய்கிறதா இருந்தாலுமே யாரையுமே நம்பி ஒரு பொறுப்பு அப்படின்றத கொடுக்காதீங்க. நீங்களே முடிஞ்ச வரைக்குமே கவனமாகவும் எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் அடுத்தவங்களை நம்பி கொடுக்காம நீங்களே செய்யுங்க. உங்களுடைய உடல் நலனில் கொஞ்சம் கவனம் செலுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா தனுசு ராசி. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய சந்திர கிரகணமாக தான் இருக்குது. நீண்ட நாட்களாக நீங்கள் உங்களுடைய குழுவில் இருக்கக்கூடிய பணிகளை முடிக்கணும் அப்படின்னு முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா கட்டாயம் முடிப்பீங்க. அப்படி முடிக்கக்கூடிய காலகட்டமாக தான் உங்களுக்கு இருக்குது. தொழில் தொடர்பான தடைகள் அப்படின்றது நீங்கும். சில பேர் பதவி உயர்வு வேண்டி காத்துட்ருப்பீங்க. அவங்களுக்கு பதவி உயர்வு போன்ற விஷயங்கள் அப்படின்றது கிடைக்குங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா மகர ராசி. இந்த கிரகணத்துடைய தாக்கம் காரணமாக மகர ராசியை சேர்ந்தவங்க ரொம்ப அவசரமாகவோ இல்லை கோபத்துடனோ எந்த ஒரு முடிவையுமே எடுக்காதீங்க. உங்களுடைய பேச்சு மற்றும் செயல்பாடுகளில் உங்களுக்கு நிதானம் தேவைப்படக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது. பணியிடத்தில் மேலதிகாரிகளுடன் வாக்குவாதங்களை நீங்கள் சொல்லவோ இல்லை செய்யவோ எந்த ஒரு விஷயத்தையும் உங்கள் வேலை செய்கிற இடங்களில் யாரு கூடயுமே வாக்குவாதமோ ஒரு விஷயத்தை நீங்கள் சீக்ரெட்டாக வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்கிறதோ இல்லை உங்கள் கூட வேலை செய்கிறவங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க நீங்கள் உங்கள் நெருக்கமானவங்க அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா அது எல்லாமே நீங்கள் தவிர்க்கிறது தான் உங்களுக்கு நல்லது. தொழில் தொடர்பாக எந்த ஒரு ரிஸ்க்குமே எடுக்கவே வேண்டாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திர கிரகணம் முடிஞ்ச அப்புறமா அரிசியை நீங்கள் தானம் கொடுப்பது உங்களுக்கு நன்மை உண்டாக்குங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கும்பராசி. இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு சந்திர கிரகணம் நிகழ்வதால் அதீத கவனத்துடன் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. குறிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு முக்கிய வேலை செய்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் இன்றைக்கி இது செஞ்சே ஆகணும் அப்படின்னு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் அந்த வேலையை தள்ளி போடுறது தான் உங்களுக்கு நல்லது. சரியான திட்டமிடல் மற்றும் பொறுமையுடன் செயல்களை அனுப்புவதால் உங்களுக்கு வெற்றிகள் அப்படின்றது கிடைக்குங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயத்த செய்கிறதா இருந்தாலுமே 1க்கு 100 டைம் நீங்கள் யோசித்து செஞ்சீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களுடைய உறவுகளில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படவும் மன அழுத்தம் உண்டாகவும் நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த சந்திர கிரகணம் முடிஞ்ச அப்புறமா வெள்ளை நிற பொருட்களை நீங்கள் தானமாக கொடுக்கலாம். ராசி சக்கரத்தில் 12வது ராசியாக இருப்பவங்க தான் இந்த மீனராசி. மீனராசி அன்பர்களுக்கு சந்திர கிரகணத்துடைய தாக்கம் காரணமாக மனநிலை தொடர்பான பாதிப்புகள் அப்படின்றது ஏற்படுங்க. குடும்ப உறவுகள் தொடர்பாக மனக்கவலை அப்படின்றதும் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு கிரகணமாக இது இருக்குது. வாகனம் ஓட்டுறப்போ உங்களுக்கு நிதானம் அப்படின்றது கொஞ்சம் தேவைப்படுதுங்க. நீங்கள் மீனராசி சேர்ந்தவங்க இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க மீனராசி அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் யாராவது மீனராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.
இந்த சந்திர கிரகணம் அப்படின்றது நம்மளுடைய இந்தியாவில் பார்க்க முடியாதுங்க. ஏன்னா இது பகல் நேரத்தில் தான் நிகழ இருக்குது. ஸோ இந்த கிரகணமானது வெளிநாட்டில் தான் இருக்கும். அதாவது காலையில் 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும், 11 மணிக்கு மேலே 1 மணிக்குள்ளேயும் இந்த கிரகணமானது நிகழுதுங்க. ஸோ இதை நம்ம இந்தியாவில் பார்க்க முடியாது. இருந்தாலுமே இதோட தாக்கம் அப்படின்றது நம்ம இந்தியர்களுக்கு இருக்கும். இந்த வீடியோ தகவலானது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் தான் இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் யாராக இருந்தாலும் என்ன ராசி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நன்றி.